Glory. முதலாவது இந்த பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லாரும் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அவர் உன்னத தேவன், உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. சொல்லுங்க, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே மாறினில் முடங்கிடுவே. முழங்கால் யாவுமே மாறினில் முடங்கிடுவே. உயர்ந்தவரே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றென்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றென்றும் தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். Glory. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தகப்பன் அவர். நம்முடைய வாழ்க்கையில் ஒளியை தந்த தகப்பன். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. Glory. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றென்றும் தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அவர் பரிசுத்த தகப்பன். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்தவர். கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை கனமகிமை செலுத்தியே நான் என்றென்றும். மகிமை மாட்சி
மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நல்ல உற்சாகமா கைகளை தட்டி glory மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அவர் நித்தியமாய் நமக்கு தேவனாக இருக்கிறார். நீதி நிறைந்தவர், நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவர். அடைக்கலம் அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, நல்லவர். மகிமை மாட்சிமை நிறைந்தவர். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுதுவோம். ஆமென். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திர பலி நாங்கள் ஏறெடுக்கிற ஏசப்பா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உமக்கு தான். ஹல்லேலூயா. யாருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம்? ஆமென். அவரை கனம் செய்கிறோம், அவரை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த காலத்தில் ஆட்டுக்கேடாக்கள், புறாக்கள், பறவைகள் இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து பலிகளை ஏறெடுத்து அவருடைய நாமத்தை உயர்த்துவாங்க. இன்னைக்கு நம்மளே ஜீவ பலியாக நாம் அவருடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து துதி கணமணி மையெல்லாம் என்ன பண்றோம்? செலுத்துறோம். ஏசப்பா நீ நல்லவரே உயர்ந்தவரே என்று சொல்லி நம்மளை பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கெல்லாம் செலுத்துறோம்? எபினேசராக இருந்தீர், இதுவரைக்கும் என் கூட உதவியாக இருந்தீரப்பா, நன்றி. எல்ஷடாயாக இருந்தீர், என்னால் இயலாத காரியங்களை உடைய பலத்தினால் செய்ய முடிந்தது. நீர் எல்லாம் வல்லவர். ஹல்லேலூயா. எல்ரோயி, என்னை காண்கின்ற தகப்பனாக இருந்தீர், எனக்கு ஆலோசனை செய்த தகப்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே நான் உம்மேல பாரத்தை வைத்து விட்டேன். நீர் யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். ஹல்லேலூயா. ஏசப்பா இந்த காலை வேளையில நான் உம்மை உயர்த்துகிறப்பா. சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன தகப்பன், நான் கனம் பண்ண வந்திருக்கிறேன், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை கனம் பண்ண வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. உயர்த்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். துதி கன மகிமைக்கு பாத்திரன். இந்த காலை வேளையில நம்ம பாடின பாடல் அதே போல மகிமை மாட்சிமை நிறைந்தவர், ஆளுகை நிறைந்தவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இந்த காலை வேளையில உயர்த்துவோமா? அதிகாலை ஸ்தோத்திர பலி. அருமையான பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடலை பாடி நம்ம உயர்த்த போகிறோம். நல்லா கரங்களை தட்டி பாடலாமா? சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாரும் அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா
அப்பா உங்களுக்குத்தான். எழுந்து நின்று பாடலாமா? உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்து. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்து. இதுவரை உதவி செய்து. எபினேசர் எபினேசர் glory இதுவரை உதவி செய்து. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். சொல்லுங்க, ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு. கைகளை பற்றி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே glory எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய். ஆமென். எல்லாம் வல்லவரே என் தேவனார் எல் ஷடாய் எல் ஷடாய் glory. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு. மீண்டுமாக அதிகாலை ஸ்தோத்திர பலி. இந்த காலை வேளையில உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா பகலவர்த்தி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அவர் எல்ரோய் நம்மை கண்டார் அல்லவா? சொல்லுவோமா? என்னை காண்பவரே நாள்தோறும் எல்ரோய் எல்ரோய். என்னை காண்பவரே என்னை என்னை காண்பவரே எல்ரோய் எல்ரோய். ஒவ்வொரு நாளும் என்னை காண்பவரே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி அதிகாலை ஸ்தோத்திர பலி. ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு. ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்லாரும் அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவாயீரே சொல்லுங்க. யெகோவாயீரே எல்லாம் எல்லாம் பார்த்துக் கொள்வீர்.
என்னுடைய தேவைகள் எல்லாம் யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீர், எல்லாம் எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாய். அதிகாலை அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஏசப்பா அப்பா சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுவீங்களா? இந்த சோத்திர பலி செலுத்துக்கிற தகப்பனை மாத்திரம் தவிர வேற யாரையும் நம்ப மாட்டேன். அவரை நம்புகிறேன். என் வாழ்க்கையில நான் குறைப்பட்டு காணப்படுவதில்லை. நான் பாக்கியவான் என்று சொல்லி உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன் மகிழ்ச்சியோடு. அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன் ஒவ்வொரு நாளும். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். நீங்க தான் துணையாளர், என் கேடகம், அனைத்தும் நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி நீர்தானே என் துணையானே என் கேடகமும் மானே. நீர்தானே என் துணையானே கேடகமும் மானே. என்னை என்னை காண் ஆசீர்வதிப்பவரே. ஓ என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. உம்மை உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். மனப்பூர்வமாக உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். மீண்டுமாக உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம்மை உம்மை நம்புவேன் நான் உம்மை ஆமென். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். என்னை நினைப்பவரே எல்லாரும் சொல்லுங்க. ஆசீர்வதிப்பவரே என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. கைகளை உயர்த்தி
உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவன், உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாரும் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுவீங்களா? உம்மை நம்பும் நான் பாக்கியவன், உம்மையே நம்பியிருப்பேன். அவரை நம்புற நம்ம குறைஞ்சே போல. ஏன்னா நம்ம விசுவாசிச்சவங்க, நம்ம விசேஷித்தவங்க அவருடைய பார்வையில், அவருடைய கருத்தில் முத்திரை மோதிரமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நான் விசேஷித்தவன். சொல்லுங்க, நான் விசேஷித்தவன், நான் பாக்கியவான், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், விடுதலை தருகின்ற தேவன், என்னை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா, நான் விசேஷித்தவன். ஆமென். மேக ஸ்தம்பம் மேலிருந்து நம்ம பாதுகாக்குது, பாதை காட்ட நம்மோடு வருகிறார். ஹல்லேலூயா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்கும் போது ஆவல் கொண்ட கண்மலை கூடவே வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஏக்கங்கள் எல்லாம் அவர் அறிந்த தகப்பனாக இருக்கிறார். இந்த வனாந்தரமான உலகத்துல நமக்கு என்ன தேவை, எப்ப தருணம் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் நம்மோடு வருகிறது. மாறாவ நீரை அவர் தேனாக மாற்றின தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கசப்புகள் அனைத்தும் மாற்றி நம்மை மதுரமுள்ள செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சொல்லாங்களா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பேன். ராஜா நான் அதை தினம் நீங்க வருவதனால், இது எதினால், என்னோடு இருப்பதினால். சொல்லுங்க, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பேன். எதினால், எதினால், இது எதினால், glory, oh எதினால், இது எதினால், என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட. அன்பான அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் பார்வையிலே. ஒவ்வொரு நாளும் அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷி, தேவா நான் எதினால், ராஜா நான் அதை தினம் எதினால், எதினால் என்னோடு வருவன். glory, எதினால், என்னோடு இருப்பதினால். நம்முடைய ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். மகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணும். எல்லாம் என் தேவன் glory. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பேன்.
இருப்பதனால் மாத்திரம். எதினால் எதினால் எத்தனை கசப்புகள் வந்தாலும் என் வாழ்க்கையை மீண்டுமாக இனிக்க செய்கிறது அவரால் மாத்திரம் முடியும். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஓ, பாசமுள்ள ஒரு மரம் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரோடு. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. தேனாக மாற்றும். நான் விசேஷித்தவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷ. எதினால் என்னோடு glory வீரனோடு. எதினால் எதினால் வீர. எல்லாரும் சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி. எதினால் இது எதினால் என்னோடு என்னோடு வரங்க. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகலெல்லாம். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. glory. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷ. விடுதலையோடு என்னோடு இருப்பதனால் நான் விசேஷித்தவன். ஆமென். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர்த்துக்கு நம்ம யாருன்னு சில வேளையில மறந்துடுறோம். எந்தெந்த டைம்ல மறந்துடுறோம். ஆசீர்வதிக்கும் போது என்ன நினைக்கிறோம்? தேவனை ஆசீர்வதிச்சா நான் இயேசுவின் பிள்ளை, வாக்குத்தத்தங்களின் பிள்ளை என்று சொல்லி நம்ம மகிழ்ச்சியோடு சொல்லலாம். ஆனால் ஒரு சில போராட்டங்கள் வரும்போது, ஒரு சில பலவீனங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, அப்போ விசுவாச வார்த்தையை அறிக்கிறதுல என்ன பண்ணிடுறோம்? கொஞ்சம் ஸ்லாக் ஆயிடுறோம், மறந்துடுறோம். தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை எந்த சூழ்நிலையும் மறந்து விடக்கூடாது. அருமையான பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம், நமக்கு தெரிந்த எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம். அவர்கள் எல்லாவிடையும் உங்களை நேசிச்சனால தான், உங்க மேல கிருபை வைத்தனால தான் இன்னைக்கு நீங்கள் நானும் சபையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ஆதி தீர்மானம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் விசேஷித்தவன், நான் ரொம்ப ஸ்பெஷல்னா அதுக்கு காரணம் உங்க கிருபை தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க என்னோட டிராவல் பண்றீங்க, என்னோட வரீங்க ஆண்டவரே, அதனால் நான் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்னோட வரீங்க, ஒவ்வொரு நாளும் கிருபையை தரீங்க, ஒவ்வொரு நாளும் வரங்களை தருகிறீங்க, ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை நான் எதிர்த்து கொள்ள எங்களுக்கு நீர் பலன சத்துவத்தை நீர் தருகிறீங்க ஆண்டவரே, அதனால் நான் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. பாதை காட்ட என்னோடு வருகிறேன். அன்று இஸ்ரவேல் ஜனங்களோடு முன்னும் பின்னுமாக சென்ற உம்முடைய சமூகம் இன்று நான் வெளியில செல்லும் போது வரும்போது எனக்கு முன்னும் பின்னுமாக வருகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்த தகப்பன், என்னுடைய தேவைகள் ஏக்கங்கள் அனைத்தும் நீ தீர்ப்பீர் என்று விசுவாசத்தோடு லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனா விசுவாச கண்களால் என் தேவன் அனைத்தும் செய்து முடிப்பார். எனக்கென்று யாவையும் செய்து முடித்த தகப்பன், எனக்கென்று அனுப்பப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரங்கள் எதுவும் தடைப்படாது, நிச்சயமாக அது வாய்க்கும் என்ற நோக்கத்தோடு விசுவாசத்தோடு சொல்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷம் நான் காண்பேன். என் வாழ்க்கையில கசுப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அது எத்தனையும் கூட வந்தாலும் என்னோட ஒருவர் கூட வருகிறார். அது அனைத்து நடுவிலே இருந்து, என் உபத்திரவத்தின் நடுவிலே இருந்து, என் வேதனையின் நடுவிலே இருந்து, என் சஞ்சலத்தின் நடுவிலே இருந்து மாறாவின் என் வாழ்க்கையை தேனாக மாற்றுகிற தகப்பன் என்னோடு உண்டு. நான் அஞ்சிடேன், நான் திகைத்திடேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் தான் ஒவ்வொரு விசுவாசியும் பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தருடைய வசனம் தான் நம்மை பலப்படுத்துகிறது. நம்முடைய பலத்தின் அல்ல, நம்முடைய சத்துவத்தில் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல. இந்த வாழ்க்கையில நாம் ஜெயம் பெற்று வாழ்வதற்கு கர்த்தருடைய அனுகிரகமே, கர்த்தருடைய கிருபையே நமக்கு போதுமானதாக இருந்ததனால் இன்னைக்கு ஜீவனோடு பலனோடு நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையும் குறையப்பட்டு காணப்படக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். இன்று விசுவாசம் உள்ளவர்களாக தேவனிடத்தில் மன்றாடுங்கள். இன்னைக்கு அதிகாலையில் அனைவரும் கூடி வந்திருக்கிறீங்க நீங்க சபைக்கு. நான் விசேஷமானவன். ஒருவேளை நீங்க சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்களை துக்கப்படுத்தி விடலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை பாதை சில கடினமாக இருக்கலாம், மனதில் சில குழப்பங்கள் இருக்கலாம். இந்த காலையில் இந்த பாடலை பாடும்போது உங்களுக்கு ஒரு காரியம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் விசேஷமானவன். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் முத்திரை மோதிரம் நான் அவருடைய பிள்ளை. என்னை ரத்தத்தினால மீட்டெடுத்தார். அவருடைய ரத்த சம்பந்த உறவு நான். ஹல்லேலூயா. எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அனைத்தும் செய்து முடித்தார். நான் விசுவாசிக்கிறேன். நான் விசேஷித்தவன். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவன், நான் விசேஷமானவன். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? விசுவாசமாய் சொல்லுவீங்களா? இந்த பாடல ஒரு ஸ்டான்ஸ் மட்டும் போடலாமா? நல்ல மகிழ்ச்சியோடு. தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் ராஜா நானே வாழ்க்கையில் கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பன், ராஜா நானே தினம் யோசிப்பன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதினால் இரண்டோடு. பக்கத்துல பார்த்து எதினால் இரண்டோடு வருப்பதின் நான் விசேஷித்தவன், பாக்கியவான் நான். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க, நீர்தானே என் துணையானே,
சொல்லுகிறார், என்னை நினைப்பவர் நாள்தோறும் ஆசீர்வதிப்பர். வாழ்நாளெல்லாம் என்னை நினைப்பவரே. கைகளை வருத்தி, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுங்க, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னையிலிருந்து இதை நீங்க மறந்துடக்கூடாது. என்ன மறந்துடக்கூடாது? நான் விசேஷத்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் நான் இயேசு அப்பாவின் மகன் மகள். ஹல்லேலூயா. முழங்கால் பண்ணிடுவோமா? இந்த காலை வேளையில ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இந்த காலை வேளையில தேவன் நம்மை விசேஷம் உள்ளவர்களாக மாற்றுவது, நம்மை உயர்த்துவது. இந்த உலகத்தில் வந்து அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக வந்து பரலோகத்தில் இருக்கிறார், சிங்காசனத்தில் இருக்கிறார். பாவம் என்ற குடியில, சாபம் என்ற குழியில இருக்கிறோம். நான் இன்னைக்கு முயற்சி செய்து என் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுள்ளலாம். இந்த நதியில நான் மூழ்கினால் நான் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். இந்த பரிகாரம் நான் செய்தால் என் குடும்பம் பிழைத்துவிடும், என் வாழ்க்கை முக்தி அடைந்துவிடும் என்று சொல்லி பலர் முயற்சி செய்கிறார்கள். சுயபலத்தினால அந்த நித்திய வாழ்வை கண்டடலாம் என்று சொல்லி நினைத்து ஒரு கூட்ட ஜனம் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா தெரியும் எல்லாருக்கும், மனிதன் செஞ்ச தப்புக்கு மனிதன் மாத்திரமே ரத்தம் செய்ய வேண்டும். பிந்தின ஆதாமாக உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில வந்து பிறந்து சிலுவையிலே தன் ஜீவனை தந்து குனிந்து நம்மை தூக்கினார். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து வந்து குனிந்து நம்மை தூக்கினார். எதற்காக? நம்மை அவரோடு சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்ய நம்மை பெரியவர்கள் ஆக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முயற்சி செய்து நான் பெரியவனாகி விடலாம், நான் முயற்சி செய்து என் பாவத்திலிருந்து விடுதலை ஆகி விடலாம் என்று சொல்லி என்ன முயற்சிகள் எடுத்தாலும் என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்றால், இந்த உலகம் என்ற கரையிலிருந்து பரலோகம் என்கின்ற கரைக்கு செல்ல வேண்டும் என்றால் இயேசுவை தவிர வேறு யாரும் நம்மை அழைத்து செல்ல முடியாது. அவரே நமக்காக ஜீவனை தந்த உண்மையுள்ள உயிருள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்று மாறாத தகப்பன். அவர் நம்முடைய விளக்கை எருகி செய்கிற தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய இரவை பகலாக்குகின்ற தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் உமக்காக எரிந்து கொண்டு இருக்கணும், உமக்காக பிரகாசிக்கணும், உமக்காக ஆத்மாதாயம் செய்யணும், உமக்கென்று இந்த ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே என்னை விசேஷித்தவனாக, பாக்கியவனாக, ஆசீர்வாதங்களால, கிருபையினால, நன்மைகளால் முடிசூட்டுகிறீர் என்றதுக்காக உமக்கென்று ஒரு வாழ்க்கை வாழும்படியாக என்னை பிரித்தெடுத்திருக்கிறீரே. இந்த பாவமான உலகத்துல, சாபமான சமுதாயத்துல என்னை நீர் பிரித்தெடுக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பலரை மண்டையில சேர்த்து கொள்ளும் பொருளாக என்னை பிரித்தெடுத்துகிறீர். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நான் சுயநலமா நல்லா இருக்கணும், அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தாரும் அதை தான் செய்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆராதிப்பவனுக்கும் ஆராதிக்காதவனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்னவென்றால், நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை பலர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் பூமி எங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் போய் பிரசங்கம் செய்யுங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள் நீங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதை மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும். அதனால ஏசப்பா என் விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா திருப்பி என்ன பண்ணுங்க? ஆனால் மூட்டுங்க. உமக்கு அன்று எழுபணும், பிரகாசிக்கணும். சபை ஊழியங்கள்ல எல்லா காரியங்களையும் நீங்க மனப்பூர்வமா பங்கெடுக்கணும். அப்பதான் உங்க விளக்கு எரியுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கொஞ்சம் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணணும்? சபை காரியங்களில் முன்னுரிமை கொடுத்து உங்கள் நேரத்தை, உங்களுடைய எல்லா காரியத்தையும் இங்கே செலவிடும் போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? வேற எங்கேயோ போய் இடத்துல ஊழியத்தை நான் செய்யலாம், ஒரு கிராமத்துக்கு செல்லலாம். சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம அந்த டிசிப்ளின் வந்துருச்சுன்னா அடுத்தது ஒரு காரியத்திலையும் நம்ம அடுத்தடுத்து படிக்க செல்லலாம்.
எடுத்தோன்னு போய் ஒரு இடத்துல போய் என்ன பண்ணிட முடியாது, பண்ணிட முடியாது. ஒரு சின்ன சின்ன கூடுகை, வீட்டில் ஜெபக்குழு, தியானிங்க. இந்த மாதிரி மக்களுக்கு என்ன சுவிசேஷத்தை சொல்ல தானிங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் பேசுங்க, குடும்ப ஜெபத்தில் பேசுங்க, நிறைய காரியங்கள் நீங்கள் ஒப்பு கொடுத்து டிஸ்கஷன் பண்ணுங்க. அப்படி நீங்கள் பண்ணும் போது ஏசப்பா என்ன பண்ணுவார், உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார். இந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் உங்களுக்கு நோக்கத்தை தருவார். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈச் ஒன் ரீச் ஒன். அருமையான ஸ்டான்லி என்ன சொன்னாங்க, அதை மனதில் வைத்து கொள்ளுங்க. நம்ம சார்பாக ஒருத்தரை ரட்சிக்கு பாதையில் கொண்டு வந்தே ஆகணும். அதனால் அதற்கு முயற்சி செய்வீங்களா? முயற்சி செய்வோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒரு நாளில் நான் உதவிக்காய் கதறினேன், என் அருகுல் கேட்டு என்னை குனிந்து தூக்கி என்னை பெரியவன் ஆக்கினீங்க உங்களுடைய காரணத்தினால். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் அழுது கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு கருணை வைக்கின்ற அந்த கருணை உள்ளத்தை எனக்கு தாங்க. அன்னைக்கு ஏசப்பா கருணை வைத்ததுனால தான் இன்னைக்கு சபையில் இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் மற்றவங்க மேலே கருணை இறக்கி வைத்தாதான் அவங்க சபைக்குள்ள வருவாங்க. ஹல்லேலூயா. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியமராய் ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிற அனுபவத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி இந்த காலை வேளை கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறி அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தா. கைகளை உயர்த்தி குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, ஆமென். குனிந்து தூக்கினீர் எங்கள் வாழ்க்கையை பெரியவனாக்கினீரே. Glory, உமது காருண்யத்தா. ஆமென். குனிந்து தூக்கினீரே. இந்த வேளையில என் விளக்கை எரிய செய்யுங்க தகப்பனே. இருளான என் வாழ்க்கையை பிரகாசிங்க. எனது விளக்கு எரிய செய்து இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. ஒப்பு கொடுத்து கைகளை பத்தி எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டு எரிந்து கொண்டு எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. ஆமென். எரிந்து கொண்டே நான் நம்பும் கேடகம், என்னை விடுவிக்க நாள் வரைக்கும் விடுவித்த தெய்வன் நீங்க தான், துதிக்கு பாத்திர நீங்க தான் என்று சொல்லி நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. வாழ்க்கையிலே தூயவர் தூயவர், தூயவர் தூயவர், ஆறுதல் ஆறுதல்
தூயவரே. கைகளை உயர்த்தி தூயவர் தூயவர். ஆமென். ஆறுதல் நீர்தானையா. உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அன்பின் தேவனே, இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் விசேஷித்தவர்களா, எங்களை பாக்கியவான்களா நீர் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மைக்கென்று கொழுந்து விட்டு எழுப்பி பிரகாசிக்கிற கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.